அனைவருக்கும் வணக்கம். விஜயோட மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும்னு நம்ம ஒரு சின்ன கணிப்பு தான். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிமுக இரு துருவங்களாக பிரிஞ்சு நிற்கிது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு குழுவாகவும், அது இல்லாமல் எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு குழுவும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஒரு குழு 22 எம்எல்ஏக்கள், ஒரு குழு 25 எம்எல்ஏக்களாக இருக்காங்க. இப்போ இதில் 25 எம்எல்ஏக்களோட அடங்கிய குழு எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி பார்த்திங்கன்னா டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆட்சியில் பங்கு கிட்டத்தட்ட மினிஸ்டர் பொறுப்பு இந்த மாதிரிலாம் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னாலும் சட்ட திட்டங்கள் படி நாளைக்கு இந்த 25 எம்எல்ஏவோ அல்லது 22 எம்எல்ஏவோ கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டாங்கிற ஒரு சட்டத்தின்படி அந்த 2 குழுவில் ஒரு குழு நிச்சயமாக தகுதி நீக்கம் செய்யப்படும். அப்படி தகுதி நீக்கம் செய்யப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திரும்பவும் தாவேக்கா நின்று வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நின்றுச்சுன்னா வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 108 சீட்டு மட்டும்தான் வச்சுருக்காங்க இல்லையா. அந்த சமயத்தில் பெரும்பான்மையான சீட்டை கைப்பற்றுவதன் மூலம் தனி மெஜாரிட்டியோட தொடர்ந்து 5 ஆண்டுகளை இவங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி அரசியலோட பிளானாக இருக்கக்கூடுங்கிறத நம்ம கணிச்சிருக்கோம். தொடர்ந்து பார்ப்போம், களத்தில் எப்படி போயிட்டுருக்கு என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.